மொத்தத்தில் அனைவரின் தூக்கத்தையும் கெடுத்துவிட்டது தமிழக வெற்றிக் கழகம். ஏன்னா பயம் வந்து விட்டது அத்தனை பேர் மத்தியில். அதாவது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட 25% வாக்குகளை வைத்திருக்கின்றது. இன்னும் அதிகமான வாக்கு வங்கி இருக்கின்றது. இதுதான் உண்மை. இதை தெரிந்து கொண்டு தெரியாதது போல் பல விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். இதில் புலிகள் என்று கொஞ்சம் பேர் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எத்தனை அரசியலை பார்த்திருக்கின்றோம், எத்தனை பேர் வியூக வகுப்பாளர்களை வைத்துள்ளோம். தாண்டிய ஒரு சக்தி மக்கள் சக்தி. மக்களிடம் இப்பொழுது பெருவாரியாக பேசப்படுவது தமிழக வெற்றிக் கழகம், தளபதி விஜய். இந்த வார்த்தை தான் எங்கு சென்றாலும் காதில் கேட்கப்படுகின்றது. தென் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் மதுரைக்கு தெற்கு எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் இருந்து பெரியவர்கள் வரை என்னமோ விஜய் என்றால் சாதாரண சின்ன பசங்க மட்டும்தான் ரசிகர்களாக இருப்பாங்க. ரசிகர்கள் எல்லாம் கூட்டமாக வருவாங்க. அந்த கூட்டம் வந்தால் அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்லாம் சொல்லி மீசையில் மண் ஊட்டினாலும் தெரியாதது போல பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சில நபர்கள். நான் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மறைக்க முடியாது. ஏன்னா விஜய் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கின்றார். இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. தமிழகத்தில் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு, அந்த விமான நிலையம் வந்தால் மக்கள் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அதை வெளிக்கொண்டு வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம். அதாவது மாநாட்டிலே அந்த தீர்மானத்தையே அவர் வைத்தார். அதன் பின்புதான் அந்த பரந்தூர் பகுதி இவ்வளவு நிலையில் அது இருக்கின்றது அந்த மக்கள் என்று தமிழகம் முழுவதும் நன்றாக தெரிந்தது. அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என்னன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமி, இந்த மாதிரி சேகுமார், இவங்கெல்லாம் என்னமோ ஒரு சாதாரணமாக அந்த சினிமாவுக்குள்ளே இழுத்து கொண்டு போகிறாங்க. அவர் சினிமாக்குள்ளே இப்போ அவர் இல்லை. சினிமாக்குள்ளே நம்பர் 1 இருக்காரு. அதனால இப்போ அவர் சினிமாக்குள்ளே இருந்து அவர் வெளியே வந்துட்டார். நீங்கள் அரசியலை மட்டும் பேசுங்க. அரசியல் எப்படி இருக்கின்றது? யார் ஓட்டு போடுறதுக்கு இப்போ அவருக்கு தயாராக இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் நினைப்பது எல்லாமே திராவிடபுடி ஆகும் 2026.